Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Loud Tech channel. நான் சுகுமார். True Wireless Earbuds பாத்தீங்க அப்படினா 6000 7000 தாண்டி 3000 க்கு வந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படினா 1500 ரூபாய்க்குள்ள அதுவும் 1000 ரூபாய்க்கு கூட உங்களால வந்து True Wireless Earbuds வாங்க முடியுது. சோ நிறைய பாத்தீங்க அப்படினா Amazonலயே அவேilable இருக்கு. பட் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்காது. சீக்கிரமே வந்து வீணா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப வாரண்டி கூட க்ளைம் பண்ண முடியாது. பட் Truke பிராண்ட்ல பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் இந்த ரேஞ்சில வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெஸ்ட் பட்ஜெட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 3 True Wireless Earbuds வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 6 மாசம் வாரண்டியோட கொடுத்திருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வர்க் ஆகல அப்படினு தோணுச்சுனா கண்டிப்பா இந்த வாரண்டி க்ளைம் பண்ணுங்க. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாரண்டி க்ளைம் பண்றதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் இருந்தது அப்படினா ஆட் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோல இந்த 3 இயர்பட்ஸ்ல நீங்க எது வாங்கலாம் அப்படிங்கற சஜஷனும் வந்து சொல்லிருக்கேன். மூணுமே பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 இயர்பட்ஸையும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ட்ரூக்கோட பட்ஸ் Q1 அப்படின்றது தான். இத ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படினா கேபிள் கொடுத்திருக்காங்க, இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க அண்ட் சார்ஜிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ளே இயர்பட்ஸ்மே வந்துரும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா பட்ஸ் S1 அப்படின்றது தான். இதுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படினா சேம் அதே தான். சார்ஜ் போறதுக்கான கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் அண்ட் சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உள்ள இயர்பட்ஸ் வந்துரும். அண்ட் மூணாவது ஃபிட் +1. இது உள்ளேயுமே பாத்தீங்க அப்படினா சேம் கண்டென்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பட்ஜெட் செக்மெண்ட். இது எந்த அளவுக்கு குவாலிட்டி அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கலாம். சார்ஜிங் கேஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்கெட் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஓகே அப்படினே சொல்லலாம். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க ட்ரூக்லயே வந்துட்டு மெட்டீரியல் குவாலிட்டி சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றத அதுல கிளியராகவே வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இது ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட்ல இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே சமயம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நான் பார்த்தது கிடையாது. டிஸ்பிளேல வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு அப்படியே நம்பர்ஸ்ல காட்டுற மாதிரி அண்ட் கேஸ்ல வந்துட்டு நீங்க இயர்பட்ஸ் போட்டீங்க அப்படின்னா சார்ஜ் ஏறது வந்து லெஃப்டா ரைட்டா அப்படின்றதையுமே வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயமா தோணுது. அண்ட் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க அழுத்தி தான் டைட் பண்ற மாதிரி இருக்கு. எகைன் க்ளோஸ் பண்றது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி தட்டி விட்டவனே போய் க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இயர்பட்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா காதுல ஃபிட் ஆகிறது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் காதுல வந்து எக்ஸாக்டா நல்லாவே வந்து ஃபிட் ஆயிருது. என்னதான் நம்ம வந்து தலையை ஆட்டினாலும் கீழே விழுகல, பர்ஃபெக்டா வந்து செட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சைட்ல நம்ம வந்து சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா சாங் பிளே ஆகுறது இல்ல கால் அட்டன் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதுவே லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல 3 தாட்டி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மோடும் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாவே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கேமிங் மோடலாம் ஓகே அப்படின்னே வந்து சொல்லலாம். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது கேஸை சார்ஜ் பண்றதுக்கு 1 hour டைம் எடுத்துக்குது. கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா பட்ஸை போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். டோட்டலா சொல்லணும் அப்படின்னா ஒரு 30 மணி நேரம் வந்து நீங்க தாராளமா வந்து இதை யூஸ் பண்ண முடியும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டியை குறைய சொல்ல முடியாது. ஓகே, அதே சமயம் இந்த மெட்டீரியல் குவாலிட்டி தான் எனக்கு இந்த 1000 ரூபாய்க்கு செட் ஆகல. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு சூப்பரான டிவைஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பட்ஸ் Q1. இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபாய், ஒரு 300 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் டோட்டலா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி ஓகே, பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே வந்து இல்ல. டிசைனுமே இன்னுமே காம்பாக்டா தான் இருக்கு. பாக்கெட்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்பி கிடையாது. அது ஒரு சின்ன அப்கிரேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கேஸை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலா அந்த டிஸ்பிளே கொடுக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் எது சார்ஜ் ஆகுது அப்படின்றதையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த இயர்பட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இயர்பட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெம் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காதுல ஃபிட் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவா வந்து ஃபிட் ஆகுது. ஓரளவுக்கு வந்து வெளியில தெரியல, நல்லாவே வந்து உள்ள காதுக்குள்ள இருக்க மாதிரி குட்டியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீழே விழுகவும் இல்லை அண்ட் கம்ஃபர்டபுளுமே பார்த்தோம் அப்படின்னா பக்காவா இருக்கு. கீழே விழுகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கால்லாம் பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த 1000 ரூபாய் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கால் குவாலிட்டி வந்து மற்றவங்க அங்கே கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடலை விட இந்த மாடலில் டிசைன் வைஸ்
பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் டச் கண்ட்ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணமோ அதே கண்ட்ரோல் தான் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த லோ லேட்டன்சி ப்ராப்ளம் இல்லாமல் வந்து கேம் ப்ளே பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வாங்கக்கூடிய இயர்பட்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் ரியலாக இதுலேயுமே கிடைக்குது. நல்லா இருக்கு. ப்ளஸ் பேஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பேஸுமே வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1000 ரூபாய்க்கு வாங்குறத விட இதோட பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக இயர்பட்ஸ் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரத்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நான் 80% 70% வச்சு தான் நான் கேட்டு பார்த்தேன். அதே மாதிரி இந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எகைன் ரிப்பீட்டடாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா 50 மணி நேரத்துலேருந்து 56 இந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ ஒரு 1300 பட்ஜெட்டில் வந்துட்டு இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் வந்து பெஸ்ட்டு. அந்த 1000 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம் 300 எக்ஸ்ட்ரா கொடுத்து. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1300 தொடர்ந்து 1500 ஃபைனலாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஸ் S1ல் அதை விட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக அதெல்லாம் ஓப்பன் டைப்பில் கொடுத்தாங்க. இந்த ஸ்லைட் டைப் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து சீல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்துக்க முடியும். எதில் ஏறுது அப்படின்றதையுமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கேஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Q1ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் S1லையுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேட்டரி லைஃப் எல்லாமே சேம் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 9 மணி நேரம் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். பட் இந்த இடத்துல கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1ல வந்துட்டு 400 mAh கொடுத்துருந்தாங்க. இதில் 500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. Q1 வந்து ஒரு 50 மணி நேரம் 55 மணி நேரம் கொடுக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 மணி நேரத்துலேருந்து 70 மணி நேரம் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ பேட்டரி லைஃபும் உங்களுக்கு அதிகமாக வேணும், இந்த ஸ்லைட் டைப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவான டிசைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1500 கொடுத்து இந்த S1 வந்து சூஸ் பண்ணலாம். ப்ரோ 3 தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் இத்தனை இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ ஃப்ரீயாக வந்துட்டு கிவ் அவே கொடுக்க போகிறோம் நம்ம சேனலுக்காக வந்துட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 கிவ் அவே வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த லாக்டவுனில் என்னால் வந்துட்டு கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். என்னால் சென்னையில் இருக்கனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்ட் பண்ண முடியாது அப்படின்றனால ஸோ கிவ் அவே டைமிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 நாள் 11 நாளைக்கு மேலேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கிவ் அவே அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 கிவ் அவேஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிவ் அவே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிவ் அவே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ் வச்சிருக்கேன். ரீசன் லாக்டவுன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா 20 டேஸ் ஆகும். இந்த 20 டேஸ் நீங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். இதை அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் வரும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க, ஃபாலோ பண்ணவங்க ஓகே. அப்படியே நம்ம போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட ட்விட்டர் பேஜ் இருக்கும். அதுக்குள்ளேயும் போங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக போடக்கூடிய சில ட்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ரீட்வீட் பண்ணுறதோ இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு அதுவும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 1GB டெக் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 10 ப்ராடக்ட்டில் நீங்களும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 1-2 மொபைல்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அப்படின்னா நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. மறக்காம அட்டன் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக இது 3ல் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்கிட்ட பட்ஜெட்டே இல்லை ப்ரோ. ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கணும், எனக்கு இந்த 6 மாதம் வாரண்டி அப்படின்றது நல்ல விஷயமா தோணுது. ஏன்னா இந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த 1000 ரூபாய் இயர்பட்ஸ் வாங்கலாம். பட் நான் அதை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மற்ற 2 இயர்பட்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. பேட்டரி லைஃப் மட்டும்தான் வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இந்த ஸ்லைட் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்க வேணா 1500 ரூபாய்க்கு போகலாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தாட்டி நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 1300 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Q1 வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். அதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப பட்ஜெட்டில் 1000 ரூபாய்க்கு வாங்குவீங்களா, இல்லை ஹையர் அண்ட் 1500 வாங்குவீங்களா, இல்லை 1300 ரூபாய்க்கு மிடில் வாங்குவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவ் அவே அட்டன் பண்ணல அப்படின்னா மறக்காம அட்டன் பண்ணிக்கங்க. 10 அப்படின்றனால நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.